ஹாய், நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஒரு வெஜ் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் பட்டர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் இப்போ நம்ம பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அனீஸ், சோம்பு, ஒரு சின்ன பீஸ் லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ ஃபைன் சாப் பண்ணியிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஜ் தம் பிரியாணிக்கு ஒரு கேரட் இந்த மாதிரி லென்த் வைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ், ஒரு பொட்டேட்டோ இந்த மாதிரி க்யூப்ஸ் சாப் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் காலிஃப்ளவர், பட்டாணி, ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி லென்த் வைஸாக சாப் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த கடாயில் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம லைட்டாக ஒரு வாட்டி வதக்கிட்டு மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 by 1 அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் வந்து ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் இதில் ஒரு லிட்டை கவர் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 50% இந்த வெஜ்ஜீஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நான் இதில் 1 கப் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துட்டு இது ஒரு 5 minutes கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் பன்னீர் சேர்த்துக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம தம் பிரியாணிக்கான வெஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1.25 கப் பாஸ்மதி ரைஸ் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் உப்பு சேர்த்து நான் இதை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அந்த வெஜ்ஜி கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை தம் வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை செக் பண்ணிடலாம். இதை நம்ம ரொம்ப லைட்டாக இப்போ இப்படி எடுத்து லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.